இன்னைக்கு டிஎன்செட் ஹோம் சயின்ஸோட ரிவைஸ்டு கீ திருப்பி விட்டுருக்காங்க. அதில் எத்தனை மிஸ்டேக்ஸ், எத்தனை கொஷினுக்கு நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, 2 சேனல் ஆடியோ டிஸ்கில் சேமிக்கப்பட்ட வீடியோ படங்களை அணுகும் பிரபலமான மல்டிமீடியா தொழில்நுட்பம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒன்று எக்ஸ்ப்ளனேஷன் வந்து 2 சேனல் ஆடியோ டிஸ்கில் சேமிக்கப்பட்ட வீடியோ படங்களையும் அணுகும் மல்டிமீடியா தொழில்நுட்பத்தை பற்றி கேட்கிறது அப்படின்ற. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து சில பேர் சி கொடுத்துருப்பீங்க, சில பேர் டி கொடுத்துருப்பீங்க. ரெண்டுமே கரெக்ட் தாங்க. இன்ட்ரா ஆக்டிவ் டிஸ்க்கும் கரெக்ட் தான், இன்ட்ரா ஆக்டிவ் வீடியோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ வந்துட்டு நீங்கள் சி கொடுத்தாலும் டி கொடுத்தாலும் கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணலாம். அவங்க நெசசிட்டியாக கண்டிப்பாக இதுக்கு வந்துட்டு 2 மார்க் கொடுத்தே ஆகணுங்க. ஸோ இன்ட்ரா ஆக்டிவ் டிஸ்க் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து லேசர் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சிடி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அதனால தான் இது டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு இது வந்து வீடியோ வந்து சேமித்து அதோடைய ஊடகக்கருவி மூலியமாக வந்துட்டு அந்த அம்சங்களை வந்துட்டு அலோவ் பண்ணும். ஸோ வீடியோ அப்படின்றது நீங்கள் நார்மலாக வந்துட்டு டிவிடி பார்ப்பீங்களா, டிவிடி ஸோ சிடிஸ் எல்லாம் வீடியோ பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து இன்ட்ராக்டிவ் வீடியோன்னு சொல்லுவோம். ஸோ போத் ஆர் கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலாக எப்படி நீங்கள் அவங்க வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ட்ராக்டிவ் வீடியோ ரெண்டுமே டிஸ்க் அண்ட் வீடியோ ரெண்டுமே கரெக்டாக. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த கொஸ்டினுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணலாம். இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் சி போட்டாலும் சரி, டி போட்டாலும் சரி, போத் ஆர் கரெக்டாக ஆன்சருங்க. இப்போ வந்து நீங்கள் கட் ஆஃபில் வந்து உங்களுக்கு 2 மார்க்கில் போகுது, 4 மார்க்கில் போகுதுன்னா இந்த ஒரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட் நெசசிட்டி நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ செகண்ட் கொஷின் ரீசன் ராங் இருக்குது. குறைபாடு, இயலாமை மற்றும் ஊனம் ஆகிய நிலைகளுக்கு இடையே நேரடிய தொடர்பு இருக்கிறது. there is a direct relationship between impairment, disability and handicap. குறைபாடு, இயலாமை மற்றும் ஊனம் ஆகியவற்றினிடையே முற்றிலும் நேரியல் தொடர்பு நிலவுகிறது. ஏனெனில் குறைபாட்டால் இயலாமை ஏற்படுகிறது, இயலாமையால் ஊனம் ஏற்படுகிறது. ஆக்சுவலாக அது கரெக்ட் தாங்க. த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இம்பேர்மெண்ட், டிசபிலிட்டி அண்ட் ஹேண்டிகேப் இஸ் பர்ஃபெக்ட்லி லைனியர் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. லீனியர் ஆர் லைனியர் இப்படின்ற ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே என்ன அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்ட்லி அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிங்களா, பர்ஃபெக்ட்லி லைனியர் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணது தான் இங்கே தப்பு. ஸோ ரீசன் வந்து தப்பு. இந்த கொஸ்டின் நீங்கள் தாராளமாக சேலஞ்ச் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு இப்போது வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் பர்ஃபெக்ட்லி லைனியர் அப்படின்றதான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்ட் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இங்கே பாருங்கள், ரீசன்ட்லேயே பர்ஃபெக்ட்லி லைனியர் வந்துட்டு இல்லை. ஸோ வந்துட்டு நீங்கள் இம்பேர்மெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக டிசபிலிட்டி வரும். ஸோ டிசபிலிட்டி லீட் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக ஹேண்டிகேப் ஆகும். ஸோ இட்ஸ் நார்மல். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ ஆன்சர் வந்து டி தான். ஸோ ஏ வந்து கரெக்டு, ஆர் வந்து ஃபால்ஸ். நீங்கள் வந்து இங்கே சூஸ் அன் ஆப்ஷன் வந்து ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஏ வந்து இன்கரெக்டுங்க. ஸோ ரீசன் இஸ் ராங். பர்ஃபெக்ட்லி லைனியர் கிடையாது. இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட்லி லைனியர். இந்த ஆன்சர் வந்து சொல்கிறோம். இதோட கீ கான்செப்ட் என்னென்னு பாருங்களேன். ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம பாடியில் வந்து நம்ம பாடியில் இதை வந்துட்டு ஒரு இம்பேர்மெண்ட் வந்தால் ஃபங்க்ஷனோ இல்லை ஸ்ட்ரக்சரையோ பாதிக்கும். ஸோ டிசபிலிட்டின்றது இம்பேர்மெண்ட் இருந்தால் டிசபிலிட்டி வரும். ஸோ டிசபிலிட்டி ரிசல்ட் தான் இம்பேர்மெண்ட். ஸோ இம்பேர்மெண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக ஹேண்டிகேப் வரும், இல்லைன்னா வந்துட்டு ஒரு பார்ட்டிசிபேஷன் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதாவது வரும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த பார்ட்டிசிபேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றத பொறுத்து தான் ஹேண்டிகேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பர்ஃபெக்ட்லி லைனியர் இஸ் டெஃபினெட்லி ராங்குங்க. நாட் பர்ஃபெக்ட்லி லைனியர் அப்படின்னு அந்த இடத்துல கொடுத்துருக்கணும். ஸோ தேர்ட் கொஷின் பாருங்கள், ஷோல்டர் டு பஸ்ட், பேக் வைஸ் லென்த். ஸோ பேக் வைஸ் லென்த்லையும் பண்ணுவாங்க. பட் கொஸ்டின் பாருங்கள், த கொஸ்டின்ஸ் ஆஸ்க் ஃபார் த மெஷர்மெண்ட் ஃப்ரம் த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஷோல்டர் டு த டாப் ஆஃப் த பஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஷோல்டர் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டாப் ஆஃப் த பஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவங்க கவர்மெண்ட் கீ அஃபிஷியல் படி பேக் வைஸ் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அவங்க எப்படி பண்ணணும்னா ஃப்ரண்ட் தான் ஆக்சுவலாக பண்ணணும். ஃப்ரண்ட் வைஸ் லென்த்னா இந்த ஷோல்டரை அண்ட் செஸ்ட்டாக வந்து அவங்க மெஷர் பண்ணணும். ஸோ டெஃபினெட்லி ஆன்சர் வந்து ஃப்ரண்ட்னு வரணும். ஸோ வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஷோல்டர் மெஷர்மெண்ட் தான் கரெக்டு. பேக் வைஸ் தப்புங்க. பேக் வைஸ்னால் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, நெக் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரிலேட்டடாக அந்த பஸ்ட்டுக்கு வந்துட்டு இது ரிலேட்டட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பேக் வித்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் வித் வந்து மெஷர் பண்ணும்போது வந்து ஹார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஆர்ம் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ வந்து இதுவுமே வந்துட்டு ஓரளவுக்கு அக்ராஸ் இது வந்து பேக் அண்ட் பஸ்ட் ஏரியான்னு தான் நம்ம சொல்லலாம். பட் ஆனால் வந்து நெக்குமே சரி, ஃப்ரண்ட் நெக் அண்ட் செஸ்ட் இப்படி இருக்கும்போது நமக்கு ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தா டெஃபினெட்லி வந்துட்டு கரெக்டுங்க. ஸோ பேக் வைஸ் லென்த்துன்றது வந்து எப்படி சொல்கிறது, அப்ராக்சிமேட்டாக ஓகே ஒரு 10% வந்து கரெக்டுன்னு சொல்லலாம். பட் இதுக்குமே நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம் தாராளமாக. ஸோ சேலஞ்ச் பண்ணுங்கள் ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ 4வது கொஷின் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 கூற்றுகளில் ஒன்று துணிப்புரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ மற்றொன்று காரணி. ரீசன் வந்துட்டு என்ன? ஸோ துணிப்புரை ஏ வந்துட்டு ரீசன் என்னென்னு பாருங்கள். அசெஷன் வந்து குறுக்கு சாயமேற்றல் மற்றும் செயற்கை சாயம் இரண்டும் சமம். ஓகேங்களா. ரீசன் 2 வகை சாயமிடும் முறையில் பல வகை வண்ணங்களை உருவாக்கலாம். ஓகேங்களா. அசர்ஷன், ரீசன் ரெண்டுமே தப்புங்க. ஏன் தப்பு அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் ஆஃப் டையிங்கில் 2 டையிங் இருக்குது. கிராஸ் டையிங் இருக்குது, யூனியன் டையிங் இருக்குது. ஸோ வந்துட்டு கிராஸ் டையிங் அப்படின்றது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைபரை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ், நிறைய மல்டி கலர் மோடிஃபிகேஷன்ஸில் வந்துட்டு நமக்கு வந்து ஜென்ரிக் கிளாஸஸ் வரும். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸாக வரும். ஸோ யூனியன் அப்படின்னு
அப்படின்னும் போது நெசசிட்டியாக அந்த ஃபைபர் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் ஃபங்க்ஷன் சிங்கிளாக தாங்க இருக்கும். ஸோ சிங்கிள் மட்டும்தான் வரும். இன்கேஸ் ரொம்ப ரேராக நம்ம யூனியனில் பண்ணும்போது மல்டி கலர்ஸ் வரலாமே தவிர அசேஷன் ரீசன் ரெண்டுமே தவறு. இந்த கொஸ்டின் நீங்கள் தாராளமாக சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அந்த அசேஷனும் தப்பு, ஓகேங்களா, ரீசனும் தப்பு. ஸோ இந்த கொஷின் ஆஸ்பிரண்ட்ஸ் கண்டிப்பாக ஹோம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லலாம், இந்த கொஷினுக்கு வந்து உங்கள் பேசிக்காக டெக்னீஷியனாக தி கிவன் மார்க் ஃபார் திஸ் கொஷினுங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் யூனியன் கலர்ஸ்க்கும் கிராஸ் கலர், ஸோ ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கிராஸ் டைங்னா யூனியன் டைங்னா இது ஒரு சிம்பிள் கொஷின் தான். மேபி இவங்க இந்த கொஷினுக்கு சேலஞ்ச் பண்ணி மார்க் பண்ணலன்னா, மார்க் வந்து அவங்க தரல அப்படின்னா நீங்கள் அகைன் சேலஞ்ச் பண்ணலாம். ஏன்னா யூனியன் பொறுத்த வரைக்கும் 95% சிங்கிள் கலர் தாங்க வரும். ஸோ கிராஸ் கலர்ஸ் வந்து நம்ம மல்டி கலர்ஸ்லாம் வரும், ஸோ தப்பில்லை. ஃபைபர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் கூட நம்மளுடைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து வராது. யூனியன் பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிஃபார்மிட்டியான ஒரு கலர்ஸ் தான் வரும். ஸோ தாராளமாக ஆஸ்பிரண்ட்ஸ் யூ சேலஞ்ச் த கொஸ்டின். ஸோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர்ஸ் கொடுக்கப்படும். ஸோ இங்கே பாருங்கள் ஆன்சர் வந்து ரீசன் வந்து 2 வகை சாயமிடும் முறையில் பல வகை வண்ணங்கள் உருவாக்கலாம், இதுவும் தவறானது. இதோ பாருங்கள் 2 வகையில் கண்டிப்பாக மல்டி கலர்ஸ் உருவாக்க முடியாது. ஸோ வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் டையிங் பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி இட் கிவ்ஸ் அ மல்டி கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். பட் யூனியன் டையிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக யூனிஃபார்மிட்டி தான் வரும் 95 to 99%. ஸோ கண்டிப்பாக அந்த கொஷின் சேலஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா பல வகை இழைகள் கொண்டு நம்ம வந்துட்டு ஒரு செயற்கை சாயம் உருவாக்குனா பல வகை வரும். ஸோ நம்ம இருக்கும் போது யூனி அப்படின்னு சொல்லினா 1, ஸோ அங்கேயே வந்து 1 அப்படின்னு சொல்கிற ஒரு ஆன்சர் அது. ஸோ சரியான ஆன்சர் வந்து சி ஆகும். ஸோ வந்து அசெஷன் ரீசன் போத் ஆர் தப்பு. ஸோ உங்கள் ஆன்சர்ஸ் வந்துட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அதுக்கான அசெஷன் ரீசனில் வந்துட்டு இது கரெக்ட் அப்படின்ற மாதிரி பாருங்கள். நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணலாம், இந்த கொஷினை டெஃபினெட்லி சேலஞ்ச் பண்ணலாம். நமக்கு ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ஆக்சுவலாக அந்த கொஷின்ஸ் எல்லாமே கரெக்ட் தான். இங்கே வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து தமிழில் கரெக்டான ஸ்பெல்லிங் தான் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகுவல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கான கரெக்ட் இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன் வந்து நாக்வல் அப்படின்னு NAQAL அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஷினில் ஒரு இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எரர் இருக்குது. ஸோ ஆங்கிலத்தில் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொஸ்டினில் இருந்துச்சுன்னா யூ ஷுட் சேலஞ்ச் த கொஸ்டின் ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ நாகுவல் அப்படின்றதோட ஸ்பெல்லிங் வந்து ஆங்கிலத்தில் தப்பாக கொடுத்துருக்காங்க, தமிழில் வந்து அந்த சொல் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ NAGUAL அப்படின்றது தவறான வார்த்தை, தவறான வந்து ஸ்பெல். ஸோ வந்துட்டு NAQAL அப்படின்றது தான் கரெக்ட். ஸோ NAQAL இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் கரெக்ட். ஸோ வந்துட்டு இந்த பிக்சர்லேயே பாருங்கள் நாக்வல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்துட்டு கரெக்டு. ஸோ வந்துட்டு இந்த கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு இதுக்கு என்ன ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தாலுமே கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணலாம். ஏன்னா இந்த கொஸ்டின்லேயே வந்துட்டு மிஸ்டேக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு எரர் இருக்குது. ஸோ பாருங்களேன், இவங்க வந்து திருப்பி ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த ஆன்சர்ஸ் விட இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு 95% வந்து இவங்க கரெக்ட் பண்ணியிருக்காங்க, பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன். ஆனால் இவங்க வந்துட்டு ஒரு 90% அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அந்த ஆன்சர்ஸ் கீ வந்து ரீரிலீஸ் பண்ணும்போது ரிவைஸ் பண்ணும்போது கரெக்டாக கீ விட்டுருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதுலேயுமே மிஸ்டேக் இருக்குது. மேக்ஸ்லேயுமே பாருங்களேன், ஒரு வந்துட்டு ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வந்து திருப்பி ரீரிலீஸ் பண்ணும்போது வந்துட்டு தப்பாக தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து லைஃப் சயின்ஸ்லேயுமே சில கொஸ்டின்ஸ் அப்போ தான் அந்த வீடியோஸில் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ யூ ஷுட் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணலாம் வந்து ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ பயப்படாதீங்க. இந்த ப்ராசஸில் முடியறதுக்கே பாருங்களேன், நம்மளை வந்து ஒரு மாதிரி எப்படி மைண்ட் ஸ்டேட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி நமக்கு வந்து அன்கான்ஷியஸ் மைண்ட் ஸ்டேட்டில் இது வந்துட்டு நம்ம கான்ஷியஸ்னால் நம்மளால் இருக்கவே முடியல. பிகாஸ் ஆஃப் நமக்கு வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, நம்ம எக்ஸ்பெக்டடாக இருப்போம், நம்ம வந்து எவ்வளோ மார்க்ஸ் எடுப்போம். பட் ஆனால் வந்துட்டு இவங்க மாதிரி நம்ம இப்படியே வச்சுட்டு இருக்காங்க. இட்ஸ் நாட் குட் ஃபார் நிஜமாவே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கேள்வி வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏவின் எந்த வடிவம் 20 கார்பன் அணுக்களை ஆல்கஹால் வடிவில் கொண்டுள்ளது என்று கேட்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஏவுடைய அதன் கட்டமைப்பு வந்து 20 கார்பன் ஆட்டம் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆல்கஹாலிக் இன் த ஸ்ட்ரக்சர் அப்படின்றத கொஸ்டின் இங்கிலீஷில். இதுக்கான ஆன்சர் பாருங்கள், ப்ரோ வைட்டமின் ஏ. ஓகேங்களா. இது வந்து கரெக்டான ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து இல்லை. பிகாஸ் வந்து ஏன் அப்படின்னா இது ஆல்டிஹைடா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவின் வந்துட்டு ரெட்டினல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு 20 கார்பனுடைய கட்டமைப்பு வந்து கொண்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இதோடைய ரெட்டினல் வந்துட்டு வைட்டமின் ஏ சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஆல்கஹால் வடிவம் இல்லை.
ஆனால் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பொறுத்து இவங்க வந்து இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், பி வந்து கரோட்டினாய்டுகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பீட்டா கரோட்டின் வந்துட்டு ஒரு நிறமி, ஓகேங்களா, ஒரு நிறமி குழுவாகும், அவ்வளோதான். அது வந்து அதுவுமே வந்துட்டு வைட்டமின் ஏ வந்துட்டு தொடர்புடையது தான். இருந்தாலுமே அந்த 20 கார்பன் ஆல்கஹாலுடைய கட்டமைப்பு வந்து இது குறிப்பிட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த வடிவத்தில் இல்லை. ஸோ பார்த்தீங்களா, அந்த பென்சின் மாதிரி இருக்கீங்களா, ஸோ இந்த வடிவத்தில் இல்லை. ஸோ வந்துட்டு A20 கார்பன் வடிவத்தில், அதாவது வந்து அந்த ஸ்ட்ரக்சரில் இல்லை. ஸோ வந்து பி ஆன்சர் இல்லை. சி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினாயிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுவும் வைட்டமின் ஏவோட தொடர்புடையது தான். ஆனால் இது வந்து ஒரு கார்பாக்சிலிக் அமிலமே தவிர இது வந்து ஒரு ஆல்கஹால் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரெட்டினா, உங்களுக்கே தெரியும் ரெட்டினா இஸ் அ மோஸ்ட் ஃபெமிலியர் டு வைட்டமின் ஏ. ஓகேங்களா? அது வந்து இது இன்னொரு ஒரு வடிவமே தவிர ஆல்கஹால் இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஆல்டிகைட் இல்லை. ஸோ ஆல்டிகைட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க ஆன்சர் படி ப்ரோ வைட்டமின் வந்து ஆல்டிகைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம வந்து புக்ஸ் வச்சு பார்க்கும்போது வந்துட்டு ப்ரோ வைட்டமின் வந்துட்டு ஆல்டிகைட் வராதுங்க. பட் ஆனால் அவங்க வந்து இது மேபி நான் கொடுத்துருக்க ரீசன்ஸ் வச்சு அவங்க சொல்லியிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஜான் டிவே, ஓகேங்களா, அவர் வந்து 5 ஸ்டெப் வந்து சொல்லியிருப்பார். ஆனால் இவங்க வந்து 7 ஸ்டெப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ வந்து 7 ஸ்டெப் வந்து நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன், கூகுள்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். பட் நமக்கு புக்ஸ்லலாம் படிக்கும் போது பார்த்திங்கன்னா 5 ஸ்டெப் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 7 ஸ்டெப் வந்து மேபி அவங்க கூகுள் படி எடுத்தாங்களா இல்லை எந்த புக் ரெஃபர் பண்ணி எடுத்தாங்கன்னு தெரில. ஸோ வந்து அப்ளிகேஷன் ஆஃப் த ஜட்மெண்ட் ஃபார் நியூ சுச்சுவேஷனும் சேர்த்து, ஃபார்மேஷன் ஆஃப் ஜட்மெண்ட் ஆர் கன்க்ளூஷனையும் சேர்த்து தான் வந்துட்டு டிவைஸ் மாடலில் வந்து 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணலாம். பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க வந்து இந்த கருத்தை முன் வச்சாங்கன்னா மேபி வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது. ஸோ பாருங்கள், லெஃப்ட் டிஃபிகல்ட்டி உணர்த்து சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த கொஷின் ஒன்று, அந்த ஒரு பாயிண்ட் ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிவேஸில் வந்து ஏன் 5 ஸ்டேஜஸ் வந்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் சிம்பிளிஃபையர் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபார்மேஷன் ஜட்மெண்ட் இருக்கலாம், ஃபர்தர் அப்சர்வேஷன் இருக்கலாம், டெவலப்மெண்ட் கான்சிக்வன்ஸ் இருக்கலாம், டெஃபினேஷன் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம், சஜஷன்ஸ் இருக்கலாம், ஃபெல் டிஃபிகல்ட்டி இருக்கலாம், எதுவுமே இருக்கலாம். பட் ஆனால் நம்மளுடைய சூஸ் அண்ட் ஆப்ஷன் வந்து 5 தாங்க. ஆனால் கரெக்டாக ஆல்டர்னேட்டிவாக இவங்க வந்து 7 கொடுத்துருக்குது. மேபி தே ரெஃபர் டு கூகுள் இல்லைனா எதாவது யூஸ் பண்ணி அவங்க எடுத்துருக்கலாம். ஸோ நம்ம சேலஞ்ச் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னு கொடுப்பாங்க. பட் ஆனால் 5 நம்ம தாராளமாக சேலஞ்ச் பண்ணலாம். 50-50 தாங்க இந்த கொஸ்டினுக்கு வந்து. எஃப்எல் டிஃபிகல்ட்டி ஆர் பெர்ப்ளெக்சிட்டி, டெஃபினேஷன் ஆஃப் த டிஃபிகல்ட்டி, ஸோ கிளாரிஃபை பண்ணுறது அந்த ப்ராப்ளம். ஸோ நமக்கு இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து கிளாரிஃபை பண்ணுறதுலேருந்து தான். ஸோ சஜஷன் ஆஃப் பாசிபிள் சொல்யூஷன், டெவலப்பிங் ஆஃப் த கான்சிக்வன்ஸ், ஃபர்தர் அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட், formation of a judgment or conclusion, application of the judgment to new situation. ஸோ அந்த நியூ சுச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி வந்து கன்க்ளூஷன் ஜட்ஜ் பண்ணுறோம், அதுக்கப்புறமேட்டு எப்படி அப்சர்வ் பண்ணுறோம், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து லீடு கொண்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் 50-50 தான் ஆஸ்பிரன்ஸ். ஸோ ஹோம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக என்னோட கட் ஆஃப் 2 இல்லை 3 இல்லை 4 மார்க்ஸில் போகணும். தாராளமாக இந்த எல்லா கொஷினும் சேலஞ்ச் பண்ணுங்கள். டிவே கொஷின்ஸ் மேபி வந்து 50-50 சேலஞ்சில் இருக்கான். பட் ஆனால் வந்து யூனியன் அண்ட் கிராஸ் டையிங் கொஷின் நீங்கள் கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணலாம். ப்ரோ வைட்டமின் கொஷின் 90% சேலஞ்ச் பண்ணலாம். மெஷர்மெண்ட் வந்துட்டு நீங்கள் 90% சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ வந்து டிவே கொஷினும் அண்ட் தென் வந்து ப்ரோ வைட்டமின் கொஷினும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க ஒன்று மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள் ஆஸ்பிரன்ஸ். நாளைக்கு லைஃப் சயின்ஸ் மற்ற வீடியோ பண்ணுற டாட்டா ஆஸ்பிரன்ஸ்.